தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப பாடலாக இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வருத்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கிறிஸ்துவும் பாதம் வந்தேன். தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. அழிந்திடும் மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். பாமகரி சாரி சா நிசரி பாமகரி சாரி சா கம பனி சா நி பனி பா பமக கம ப மகரி சா நி தும் தன தும் தன தும் தன தும் தன தும் தன தும் தன. இவரே பெருமான், மற்ற பேரளவே புமான். இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரளவே புமான். இவரே பெருமான். பாப்பா பமகம பாப்பா பத பாப்பா மகமரி சரி கம பமகரி சா 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 கம பத நித பம பாப்பா பா சாரி நீ சனி த பம பா மாக பாக கரி சரி சா கம பாப்பா பா சி கம மாமா சகரி சரி பசனி பம கம கம க கம கம க கம க. கவலை கிடங்கோடு தரியார், வேறு பவவினை யாதுமே தெரியார். கவலை கிடங்கோடு தரியார், வேறு பவவினை யாதுமே தெரியார். இப்புவன மீது நம
gama pama gari sa 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 gama pada ni da pama pa 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 sa re re sa ni da pama pa ma ga pa ga gari sa ri sa gama pa 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 si gama ma ma sa gari sa ri pa sa ni pa ma gama gama pa gama gama pa gama pa balapini தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி பலப்பினி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமான் இவரே பெருமான் இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமான் இவரே பெருமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்க மத்தியில் நின்று தேவனுடைய செய்தியை கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களை நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். உங்களிடம் தொலைபேசியில் நான் பேசும்போது நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாங்களும் குடும்பமாக அவருடைய கிருபையினால் நன்றாக இருக்கின்றோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே வழிநடத்துவார் என்று நாம் நம்புவோம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் தினமுமாக நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம் மாத்திரம் எடுத்து நம்மளுடைய கிருபையான கிறிஸ்துவுக்கு பிதாவுக்கு ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். வாரம் முழுவதுமாக எங்களை நீர் காத்து கொண்டு வருகின்றீர், அதுக்காக ஸ்தோத்திரம். 45 நாட்கள் மேலாக கர்த்தாவே உமது கரம் எங்கள் மேல் இருந்து அற்புதமாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாமல் நீர் காத்து கொண்டு வருகின்றீர். தேவைகளை சந்தித்து கொண்டு வருகின்றீர். நல்ல சுகத்தோட எங்கள் அனைவரையும் சந்தோஷத்தோட எங்கள் அனைவரும் வைத்துக் கொள்கிறீர், அதுக்காக நன்றி. எங்களை உமது பிரசனத்தில் தினமுமாக அழைத்து பல காரியங்களை நீர் சொல்லி கற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்துள்ளும். விசேஷமான ஆசீர்வாதத்தை இந்த நாள் முழுவதுமாக எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் போது எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்னையிலிருந்து வித்தியாசமாக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிடாடுகிறோம் பரம்பிதாவே, ஆமென். உலகத்தில் மிருகங்களும் சரி, பறவைகளும் சரி, மரம் செடி கொடிகளும் சரி, கொஞ்ச நாட்கள் இருந்து நூற்றுக்கணக்கான நாட்கள் இருந்து அதுக்கு பிறகு மறைந்து போறதை நாம் வாசிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மனிதன் குலம் மாத்திரம் 6000 வருஷத்துக்கு மேலாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையும் மனிதன் கையாண்டு அந்த சூழ்நிலைக்கு மேலாக அவன் கடந்து செல்றதை நாம் பார்க்கிறோம், வாசிக்கின்றோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக
உடை உடுத்துறது போல் நாம் இப்பொழுது உடுத்துறதில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக சாப்பிடுறதை நாம் இப்பொழுது வித்தியாசமாக அதை நாம் சாப்பிடுறோம். மனிதனுக்கு அடாப்டபிலிட்டி, அவன் அந்த சூழ்நிலையை பொறுத்து மனிதனானவன் அதை கையாள்றான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பாடம் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை மாறி இருக்கிறதா? மித்த காரியமெல்லாம் மாறி இருக்கிறதே. நம்ம ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசமான புது மாடல் மொபைல் வாங்கணுமே. நிறைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை எதுவும் மாற்றம் இருக்குதான் என்றுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் ஒரு காரியத்தை பற்றி யோசிப்போம். நீங்க உங்க குடும்பத்தோட ஒரு தூரமான இடத்துக்கு இன்னும் சில நாட்களில் பயணம் செல்ல இருக்கிறீர்கள். 2 நாட்களில் 48 மணி நேரத்தில் நீங்க புறப்பட இருக்கிறீர்கள். ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பஸ்ஸில் போற சமயங்கள் நேரங்கள் இருக்கிறது. ட்ரெயின்ல சில நேரம் போற பயணம் இருக்கிறது. பிளெயின்ல போற பயணமும் இருக்கிறது. ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 18 மணி நேரம் இருக்கிறது இந்த பிரயாணத்துக்கு. ஆயத்தம் இன்னமும் அதிகமாக வேகமாக நாம் பண்ணுவோம். ஒரு 25 நிமிஷம் தான் இருக்கிறது. அதுக்குள்ள டாக்ஸியில நீங்க ஏறி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நம்மளுடைய ஆயத்தமானது 48 மணி நேரத்திற்கும் 25 நிமிஷத்துக்கும் வித்தியாசமாக இருக்குமா? அம்மையார் Testimonies for the Churches 5வது வால்யூம் 717வது பக்கத்திலும் 18வது பக்கத்திலும் ஒரு காரியம் எழுதுகிறார்கள். இதை வாசித்த பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறினது என்று நான் சாட்சியாக சொல்ல முடியும். Let us cry to God that the angels may hold the 4 winds until missionaries shall be sent to all parts of the world. எப்படி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று அம்மையார் கூறார்கள் என்று பார்க்கும்போது, கண்ணீரோட புலம்பலோட ஜெபிக்கணுமா? கர்த்தாவே, தேவதூதர்கள் அந்த காத்தை விடாதபடி, கர்த்தாவே, ஊழியமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டுமே, கோத்திரங்களும் தேசங்களும் ஜாதிகளும் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே என்று நாம் புலம்பி அழுது, ஊழியக்காரர்களை இந்த இடத்திலெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று நாம் பரிந்து பேச வேண்டும் என்று அம்மையார் சொல்றார்கள். வித்தியாசமான ஜெபங்கள் இந்த சமயத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வேதமும் அம்மையாருடைய எழுத்துகளும் நமக்கு சொல்கிறது. 3 காரியம் மாத்திரம் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம், வித்தியாசமாக எப்படி ஜெபிக்கிறது என்று. முதலாவது, இந்த கடைசி காலத்தில் எப்படி நீங்களும் நானும் ஜெப வீரராக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது, 1 மணி நேரம் நாச்சும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் முழங்காலிலும் நம்மளுடைய இருதயங்களையும் நாம் முடக்கி இருக்க வேண்டும் என்றுதான் நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது வசனத்தில்
இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீடர்களுக்கு கடைசி கட்டத்தில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் நாச்சும் என்னோட இருந்து விழித்திருக்க கூடாதா என்று கிறிஸ்து பேதுருவுக்கு கேட்கிறதை நாம் வாசித்தோம். அவருடைய மரணமானது மரணத்துக்கு சமயம் கூடி வருது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சமயம் வர வர அவருடைய இருதயமானது ரொம்ப பாரத்தில் இருக்கிறதை நாம் கெத்செமனி தோட்டத்தில் இருக்கிற சமயத்தில் நாம் வாசிக்கின்றோம். 3 சீடர்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட ஜெபிக்கணும் என்று ஆசைத்தார். அந்த உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவருடைய இருதயத்தை உடைக்கிறாப்புல இருந்த காட்சியை காஸ்பல் ரைட்டர்ஸ் எழுதுகிறார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் விழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே இரத்தம் வருவதை நாம் பார்க்கின்றோம். மறுபடியுமாக சீடரிடம் வந்து பார்க்கும்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதுக்காக தூங்கினார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது ஒரு ராத்திரி வேலை. அந்த நாள் முழுவதுமாக இங்கேயும் அங்கேயும் போய் களைப்பு நாள் தூங்குகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நேசிக்கிற அந்த 3 பேரை பார்த்து அவர் சொல்றார், என்னோட நீங்கள் 1 மணி நேரம் நாச்சும் காத்திருக்க கூடாதோ? ஜெபம் நாள் என்ன என்று இந்த வசனத்தில் நான் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். கடைசி காலத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட காத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேசங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சீடர்களாக இருக்கும் போது அவரோட காத்திருக்க வேண்டுமா? 1 மணி நேரம் நாச்சும் என்று அவர் சொல்கின்றார். நம்மளுடைய உலகமானது, நம்மளுடைய வாழ்க்கையானது ரொம்ப பிஸியாக மாறிடுச்சு. நாம் ஜெபத்துடைய சமயத்தையும் வேத வாசிப்பு சமயத்தையும் நம்மளுடைய சாப்பாடு சமயத்தில் இருந்துதான் we are borrowing constantly time from these important things. ஜெபத்தின் சமயத்தை குறைத்துறது, சாப்பாடை போயிட்டு இருக்கும் போதே, கார்ல போயிட்டு இருக்கும் போதே சாப்பிடுறது, பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே சாப்பிடுறது, உட்காந்து ஆறாமற சந்தோஷத்தோட சாப்பிடுறது இல்ல. தேவனுடைய சமயத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒரு ஜெப வேலை இருந்தாலும் அந்த சில நிமிஷங்களை நாம் ஒதுக்கி வைத்திருந்தாலும் அந்த நாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போது 1 நிமிஷம், அரை நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த சிந்தனைகள்லாம் தேவனை நோக்கி இருக்கும். அதுக்கு பிறகு சிந்தனை சிதறி போறதை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இங்கேதான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு போயிடுவீங்க, சொந்தக்காரங்களோட, நண்பர்களோட. அந்த பிரச்சனை இருக்கிற பிரச்சனை, அதுல உங்க மனசு, உங்களுடைய சிந்தனைகள்லாம் அங்கே போய்விடும். 1 மணி நேரம் தேவனுடைய பிள்ளைகள்
அவருடைய பிரசன்னத்தில் எப்படி முழுமையாக அந்த சமயத்தை அவரோட அவருக்காக அவரு போல் மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும் என்று பார்க்கும்போது, நீங்களும் நானும் ஒரு ஜெப இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெப இடம் என்ன என்று பார்க்கும்போது அந்த தோட்டமானது, கெத்செமனி தோட்டமானது. நாங்க வாடகை வீட்டில் ஒரு 3-4 இடத்துல இருந்திருக்கிறோம். அந்த 3-4 இடத்துலையும் பெரிய வீடோ சின்ன வீடோ நிச்சயமாகவே அந்த பூஜா அறை என்று ஒரு சிறிய இடத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேவனுடைய படங்கள், சிலைகளை வைத்து தினமுமாக பூஜை செய்கிற ஒரு இடம். அதுபோல் நீங்களும் நானும் ஜெப வேலையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஜெப இடத்தை நாம் தனியாக வைத்தால் நம்மளுடைய ஜெப சமயம் ஒரு நிமிஷமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு இடம் இருந்து ஒரு சமயத்தை நாம் ஒதுக்கி வைக்கும் போதும் சில சமயம் சிந்தனைகள் இன்னமும் செதறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு. காலம்பர பல்லு தேய்க்கும் போதோ இல்லைனாக்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஆயத்தம் பண்ணி அனுப்புற சமயத்தில் நான் ஒரு ஜெபம் செய்வேன். கர்த்தாவே, இன்னொரு அரை மணி நேரத்தில், இன்னொரு 1 மணி நேரத்தில், இன்னொரு 1.5 மணி நேரத்தில் நான் உங்களுடைய பிரசன்னத்துக்கு வந்து ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் இருக்கணும் என்று வாஞ்சியோட இருக்கிறேன். Praying for prayer time. ஜெப வேலைக்காக நாம் ஜெபித்தால் நம்மளுடைய மனதும் சரி, நம்மளுடைய உடலும் சரி அந்த சமயத்துக்கு இடத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறதை நான் உணர்ந்தேன். 1 மணி நேரம் நாச்சும் கிறிஸ்துவோட நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் காத்திருக்க வேண்டுமே. மறந்து விடாதீர்கள், தசம பாகம் என்று நாம் கூறும்போது தேவன் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். சமயத்துக்கும் சேர்த்து தேவன் கிருபையாக ஒரு நாளை கூட்டி கொடுக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளை கூட்டி கொடுக்கும் போது 24 மணி நேரத்தை கொடுக்கும் போது அந்த 24 மணி நேரத்தில் 144 நிமிஷம் அவருக்கு சேர்ந்த சமயம். அதான் தசமமாகும். சமயத்தில் 24 மணி நேரத்தில் 144 நிமிஷம். ஒரு நபர் அதை பத்தி எழுதும் போது சொல்றார், ஒரு கிறிஸ்தவன் 144 நிமிஷம் தினமும் அவருடைய பிரசன்னத்தில் செலவழிக்கும் போது வேத வாசிப்பிலையும் ஜெபத்திலையும் பரிந்து பேசுற ஜெபத்திலையும் செலவழிக்கும் போது அவன் நிச்சயமாகவே 144,000 பேரில் ஒருவராக இருப்பார். பாருங்களேன் சம்பந்தத்தை. 144,000 பேரில் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சமயத்தை தேவனுக்காக கொடுக்க வேண்டும் தான் இங்கு நாம் வாசிக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டுமே. நாம் எப்பொழுதும் போல் ஜெபிக்காமல் வித்தியாசமாக, உற்சாகமாக, இன்னமும் பாரத்தோட ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஜெப எல்லையை தேவன் பெருக செய்யணும் என்று நாம் கேட்க வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம் என்றால் 1 மணி நேரம் நாச்சும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக ஜெப எல்லையை
தேவன் பெருக செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு பேப்பர் எடுங்க. பேப்பரும் பெண்ணை எடுத்துக்கிட்டீங்களா? சரி, மொபைலில் கூட நீங்க எழுதலாம். அப்படியே எழுதுங்க. யார் யாருக்காக எதுக்காக நீங்க ஜெபம் செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஜெபத்தை நீங்க கணக்கெடுங்க. ஏன்னா ஒரு மாசமாக சில ஜெபங்களை நீங்க சேர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறீர்கள். கணக்கெடுங்க. யாருக்காக பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை நீங்க முடிச்சிருங்க. உங்களுடைய ஜெப எல்லை பவுண்டரிஸ் எதை சுத்தி இருக்குதுன்னு பாருங்க. முக்காவாசி நாம் நமக்காக ஜெபம் செய்வோம், நம்மளுடைய குடும்பத்துக்காக ஜெபம் செய்வோம், நம்மளுடைய நண்பர்களுக்காக ஜெபம் செய்வோம், நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறார்களே அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். ஜாபேஸ் தேவனிடம் போய் ஒரு ஜெபத்தை அவர் செய்கின்றார். கர்த்தாவே, என்னையே நீர் ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை பெருக செய்யுங்கள் என்று கேட்கின்றார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வேணும் என்று நீங்கள் எண்ணினால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் என்னுடைய ஜெப வாழ்க்கை எல்லைகளும் மாற வேண்டும். எப்பொழுதும் போல் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. எப்படி எல்லைகள் எந்தெந்த திசையில் மாற வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர், எல்டரு, அந்த ஆபீஸ் பேரர்ஸ் அவங்களுக்கு மாத்திரம் இந்த பாரம் இருக்கக்கூடாது. சபைக்காக, அங்கத்தினருக்காக, புதுசா வந்திருக்கிறார்களே அவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சபையில் இருக்கிற கல்யாணம் முடிக்காதவர்களுக்காக, சபையில் சிலவர்கள் இன்னொரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக, வயசானவர்களுக்காக, சபையில் இருக்கிற அங்கத்தினருக்காக நீங்களும் நானும் பரிந்து பேசுற ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். எதுக்காக, எப்படி நம்மளுடைய எல்லை பெருக செய்வார் என்று பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தி நீங்க ஜெபம் பண்ணும்போது நெய்பர்ஹுட், ஒருவேளை நீங்க நவதியில இருந்தீங்கன்னா அது அந்த நவதியில இருக்கிற மக்களுக்காக. ஒரு நபர் ஒரு சாட்சியை எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பட்டணத்தில் ஒரு ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஏரியாவுக்காக அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த மூலமாக அந்த எல்லை பெருக அந்த டிஸ்ட்ரிக்டாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆச்சரியமாக அவர் எழுதின காரியம் என்னென்று பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து அந்த பகுதியில் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிடுச்சான். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து அந்த பகுதியில் விபச்சாரமானது குறைஞ்சிடுச்சான். ஜெபம் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து அந்த பகுதியில் அவர் இருக்கிற பகுதியில் அந்த ட்ரக் ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சிடுச்சான். நம்மளுடைய ஜெபமானது நம்மளுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கம்யூனிட்டிக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேசத்துக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். பவுல் எழுதும் போது தேசத்தின் தலைவர்களுக்காக நீ உன்னுடைய கரங்களை வானத்துக்கு நோக்கி செலுத்தி அவங்களுக்காக நீ ஜெபம் செய், ஆசீர்வதி என்று சொல்கின்றார்.
அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தால், அவர்கள் நன்றாக இருந்தால் நீ அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுவே என்று. Pray for the spreading of the gospel. தேவனுடைய சுவிசேஷம் இன்னமும் வளர வேண்டும். தேவனுடைய சுவிசேஷமானது போகாத இடத்துக்கு போக வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. அம்மையார் சொல்றாங்க, நீங்களும் நானும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அவர்கள் அந்த நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது என்று பார்க்கும்போது அந்த அந்த அறுவடை செய்யறோம்ல, அந்த கத்தியை கூர்ம செய்யறதாம் நம்மளுடைய ஜெபங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரோட நீங்களும் நானும் நின்று ஜெபிக்கும் போது, காத்திருக்கும் போது நம்முடைய ஜெப எல்லைகள் பெருக வேண்டாமோ? சங்கீதம் 2வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். தேவனிடம் நாம் கேட்டால் ஜாதிகளை நமக்கு என்று அவர் கொடுப்பார். நீங்கள் முழங்காலில் இருக்கிற இடத்துல இருந்தே உலகத்துக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்ப முடியும். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய ஜெபங்கள் ஊழியக்காரர்களுடைய கத்தியை கூர்மை செய்யும். நீங்களும் நானும் முழங்காலில் நம்மளுடைய அறையில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த கற்பழிப்பு, அந்த பெரிய பெரிய சேதங்கள் எல்லாம் தேவன் தடுப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய ஜெப எல்லையும் என்னுடைய ஜெப எல்லையும் பெருக செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபித்து கேட்டுக்கொள்வோம். மூன்றாவதாக, நித்தியமான காரியத்துக்காக நீங்களும் நானும் ஜெபம் செய்ய வேண்டும். 1 மணி நேரம் நாச்சும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நம்முடைய ஜெப எல்லையை தேவன் பெருக செய்ய வேண்டும். மூணாவதாக, நித்திய காரியத்துக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க கத்துக்கணும். நித்திய காரியம் என்ன என்று பார்க்கும்போது, நம்ம என்னுடைய ஜெப குறிப்புகள் நான் ஒரு முறை உங்கள்கிட்ட நான் சொன்னது போல எழுதினேன். என்னென்னதுக்காக ஜெபம் பண்றேன், யாருக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்க அம்மா மாசம் முடிகிறப்ப அந்த சம்பளம் கிடைச்சிட்ட பிறகு ஒரு மளிகை ஜாமான் அந்த பட்டியல் எழுதுவார்கள். அரிசி இத்தனை கிலோ, சர்க்கரை இத்தனை கிலோ, கோதுமை இத்தனை கிலோ, அப்புறமா இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எழுதுவார்கள். அந்த பட்டியலுக்கும் என்னுடைய ஜெப பட்டியலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லாததை நான் பார்த்தேன். நானும் அதே போல்தான் இதை கேட்டு அதை கேட்டு தேவைகளை மாத்திரம் கேட்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி நாம் அவரோட காத்திருக்கணும், எதுக்காக ஜெபம் செய்யணும் என்று அவர் சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், எதை நாம் உடுத்துவோம் என்று கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதை பற்றி மாத்திரம்தான் நாம் அதிகமாக தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
அது கேட்கும்போது ரொம்ப ஆணித்தனமாக கேட்கறது. கர்த்தாவே எனக்கு இது வேணும், இவ்வளோ வேணும், இந்த சமயத்தில் வீட்டில் வந்து டெலிவர் பண்ணிடுங்க. கொரியர் தேவன் நடத்துகிறார் சர்வீஸ். கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொல்றார் என்று பார்க்கும்போது அந்த அந்த பகுதியை நீங்க வாசித்து கொண்டு வரும்போது அந்த ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளுக்கு அவர் போஷிக்கிறார். வயல்கள் இருக்கிற லில்லி புஷ்பத்தை அவர் அழகாக ஜோடித்து வைத்திருக்கிறார். அதை அவர் பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு மேலாக இல்லையோ என்று அந்த வசனங்கள் ஒரு கேள்வியை கேட்குது. நித்தியமான காரியத்தை நாம் கேட்க வேண்டும். கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சில சமயம் நானும் கவலைப்படுறது உண்டு. எதுக்காக கவலைனாக்கா, இது சில சமயம் வந்துடும் பாருங்க கவலை. பசங்க இருக்கும்போது அவங்களுடைய படிப்புக்கு அந்த விஷயமாக கவலை வந்துடும். இல்லைனாக்கா நம்ம சம்பளம் கூடிச்சா குறைஞ்சிச்சா, பெற்றோரை பற்றி சில சமயம் கவலை வந்துடும். முன்னாடி பெற்றோர்கள் நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாக நம்ம அவங்கள பற்றி அவங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு முறை நானும் மனைவியும் பேசிக்கொண்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசிக்கொண்டு இருக்கும்போது இரண்டாவது மகளை பற்றி எங்களுக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. நல்லா படிப்பான் பிள்ளை, காலேஜ் முடிக்க போறா. எம்ஏ எங்க படிக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் யோசித்து பார்த்ததெல்லாம் அந்த கொஞ்சம் காசு இல்லாத போல எங்களுக்கு இருந்துச்சு. நல்ல படிக்கிற பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லி அந்த யோசனையிலே அந்த புலம்பலோட அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலம்பரை எழுந்திரிச்சு முழிப்பு தட்டணும். ஒரு 3-4 மணிக்கு முழங்கால் போட்டு தேவனை ஸ்துதிக்கணும் என்று முழங்கால் போட்டேன். ஸ்துதி வர மாட்டேங்குது. முயற்சி பண்றேன், தேவனை ஸ்துதிக்கிறதுக்கு அன்னைக்கு முடியல. கவலை, மகளுடைய படிப்புக்கு மேல் படிப்புக்காக ஒரு கவலை. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று, பணம் இல்லையே என்று. கர்த்தரும் நானும் கர்த்தர்கிட்ட பேசினார். என்ன கவலை அப்படின்னார். இல்லப்பா, மகளுடைய படிப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். யாரு மக? கொஞ்சம் குழம்பிடுச்சு. யாரு மக அப்படின்னு கேட்கிறாரு. என் பேரை அவ பேருக்கு பின்னாடி என் பேரு தான் இருக்குது, எங்களுடைய மகள் தான். ஆனால் தேவனானவர் யார் மகன் என்று கேட்கும் போது நிச்சயமாகவே என் மகன் நான் சொல்ல முடியாது, உங்களுடைய மகள் தான் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிட்டு சொன்னாரு, என்னுடைய மகளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு படிக்க வைக்க தெரியாதா? எனக்கு கொடுக்க தெரியாதா? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்திருக்கிறேனே, அந்த ஆசீர்வாதம் இன்னமும் இருக்குது. கவலைப்படாதீர்கள். தேவனுடைய பிரசனத்தில் வந்து கேட்கும் போது நித்தியமான காரியத்துக்கு கேட்கணுமா? சின்ன சின்ன காரியங்கள் தேவன் எப்பொழுதும் சேர காரியங்களை பற்றி கேட்காமல், சரி நீங்க வந்து கர்த்தாவே எனக்கு தினமும் என்னைய போஷிக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஜெபம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போயிருங்களா? அதனால்தான் சாலமோன் வந்து ஞானத்தை கேட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தாவே, என்னுடைய தகப்பனாருடைய சிங்காசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், எனக்கு ஆட்சி ஆள்றதுக்கு
தகுதி இல்லையே, ஞானம் இல்லையே, எப்படி இந்த மக்களை நான் கொண்டு போவேன், எப்படி இந்த தேசத்தை நான் ஞானத்தோடு நடத்துவேன் என்று புலம்பி அழுது, எனக்கு ஞானத்தை தாங்கள் என்று கேட்கும் போது அது நித்தியமான காரியத்தை கேட்டார். அவருக்கென்று கேட்கல, மித்தவங்களுக்காக, மித்தம் நல்லா இருக்கணும் என்று அந்த ஜெபத்தை அவர் ஜெபம் செய்தார். அந்த கதையை நீங்கள் மறுபடியும் வாசி பாருங்கள். தேவன் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். சாலமன் கேட்ட ஞானத்தை கொடுத்து, நீ உலகத்தில் உன்னை போல் எந்த ஞானியும் இருக்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டு வசனம் சொல்லுது, கேட்காததெல்லாம் கொடுத்தார். பணத்தையும் கொடுத்தார், மரியாதையும் கொடுத்தார், சமாதானத்தையும் தேசத்தில் கொடுத்தார். இருந்த எல்லையை அப்படியே அவர் 40 வருஷமாக அவர் ஆண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். வேதமானது சொல்லுது, ஞானம் இல்லாதவர்கள் தேவனிடம் ஞானத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. இந்த கடைசி கால சமயத்தில் தேவனுடைய வசனத்தை வாசித்து புரிந்து கொள்றதுக்கு ஞானம் என்றும், தேவனுடைய அன்பை மித்தவர்களுக்கு சொல்றதுக்கு ஞானமும் வேகமும் பயமும் என்றும், நம்ம மத்தியில் அன்பாக இருந்து ஒருவர் நன்றாக அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுக்கு ஞானம் என்றும், நித்தியமான காரியத்தை கேட்கணும் என்று வேதம் சொல்கின்றது. மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நித்தியத்துக்காக ஆத்மாவை தாங்கள் என்று நாம் கேட்க வேண்டுமா? The only prayer that is always answered positively is a prayer for someone's salvation. ஒரு நபருக்காக நீங்களும் நானும் பரிந்து பேசும்போது, கர்த்தாவே இந்த மகள் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கணும் என்று நாம் கேட்டு பரிந்து பேசும்போது அந்த ஜெபமானது எப்பொழுதும் கேட்கப்படும் என்று. இந்த பேப்பரும் பேனாவும் இன்னமும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்க நான் சொல்ற காரியத்தை பிறகு ஒரு சின்ன கார்ட்போர்டு பேப்பர்ல எழுதி உங்க வேதத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபத்தோட ஒரு 3 பேர் நபருடைய பேரை நீங்க எழுதுங்க. உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நபர், இல்லை என்றால் உங்க நண்பர்கள் மத்தியிலிருந்து ஒரு நபர், அவங்களுடைய பேர். அக்கம் பக்கத்தில் இருக்கிறீர்களே, அதே வீட்டில் ஒரு 10 வருஷமோ 15-20 வருஷமோ அங்க சுத்தி இருக்கிறாங்களே, அவங்களோட ஒரு பேரை எழுதுங்க. யாரு பேரை இந்த கார்டுல எழுதணும் என்று பார்க்கும்போது, கர்த்தாவே இவர்கள்லாம் பரலோகத்துக்கு வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனே, அவங்களுடைய பேரை எழுதுங்க. 3 பேர். அவங்களுக்காக தினமும் ஒரு நபருக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு நபருக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. இவர்களை கர்த்தாவை நீங்கள் சந்திங்க. அந்த வீட்டில் அவருடைய வாழ்க்கையில் நீங்க சமாதானத்தை கொடுங்க. அவருடைய வீட்டில் அந்த நபருக்கு நீங்க நல்ல சுகத்தை நீங்க கொடுங்க. கர்த்தாவை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஞானத்தையும் நல்ல அறிவும் கொடுங்க. அந்த ஜெபத்தின் மூலமாக அவங்க இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் அவர்களை எங்க கொண்டு போகணுமோ, அந்த you move these people in your prayer on your knees. Pray a specific prayer. நீங்களும் நானும் அந்த ஜெபத்தை நாம் தெளிவாக ஜெபம் செய்ய வேண்டும். இன்றைக்கு கர்த்தாவே இன்னும் 2 வாரத்தில் இவர்களை என்னுடைய சபைக்கு கொண்டாடணும் என்று நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஜெப ஆவியை அவர்களுக்கு மேல் ஊத்துங்க. வேதத்தை நான் கொடுக்க இருக்கிறேன் கர்த்தாவே, அவர்கள் தினமுமாக வேதத்தை அவர்கள் நேசித்து வாசிக்கும்படியாக நீங்க நடத்துங்க. ஜெபங்கள் ஒரு மனிதனுக்காக, ஒரு பெண்ணுக்காக, அந்த ஆத்மாவுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது எதை நாம் கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வோமா? வேதமானது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி பேசும்போது சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும். விசுவாசத்தோட கேளுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோட கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்கள், உங்களுக்கு அது கொடுக்கப்படும். விசுவாசத்தோட கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு நீங்கள் கூடியிருந்து ஒரு 2-3 பேராக சேர்ந்து கேட்கும் போது பரலோகத்தில் இருக்கிற வாசக்கதவுகளை திறந்து தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்பொழுதும் போல் இருக்கக்கூடாது என்றுதான் வேதம் சொல்கிறது. 1 மணி நேரம் நாச்சும் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறோம். தேவனுடைய சமயத்தை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நம்முடைய ஜெப எல்லைகளை நாம் பெருக செய்ய வேண்டும். நித்தியமான காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். அந்த அம்மையார் விதவி தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து சொல்றதை நாம் வாசிக்கிறோம். கடன் பிரச்சனை, மகனை எடுத்துக்கொள்ள வரப்போறார்கள், எப்படியாச்சும் ஒரு வழியை எனக்கு காமிங்க என்று கேட்கும்போது, உன் வீட்டுக்கு போய் பாத்திரங்களை அந்த அறையில் நீ வைத்து அக்கம் பக்கம் இருக்கிற காலி பாத்திரங்களை நீ கொண்டாந்து ஜெபம் சேர்ந்து எண்ணெயை ஊற்று என்று சொன்னார். நாம் கேட்கும் போது பரலோகம் நாம் கேட்கறதுக்கு மேலாக கொடுக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சின்ன சின்ன பாத்திரத்தை கொண்டு போய் நாம் தேவனிடம் சொல்லும் போது பிச்சைக்காரர்கள் போல் நாம் போகக்கூடாது. பெரிய காரியம் கேட்கிற சமயம் இது. நம்மளுடைய பட்டணத்தை கேட்கிற சமயம் இது. நம்மளுடைய தேசத்தை கேட்கிற சமயம் இது. கர்த்தாவே, ராஜாக்களை நீர் மாற்ற வேண்டும். கர்த்தாவே, ராஜ்யங்களை நீர் மாற்ற வேண்டும். கர்த்தாவை முது ராஜ்யமானது வளர்ந்து இந்த உலகத்தையே ஆள்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிற காலகட்டம் இது. ஜெபம் செய்வோம். ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபம் மூலமாக உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும், உங்களுடைய சபையும் என்னுடைய சபையும், உங்களுடைய பட்டணமும் என்னுடைய பட்டணமும், உங்களுடைய தேசமும் என்னுடைய தேசமும் தேவனுக்காக ஆயத்தமாக இருப்பார்கள். அவர் வரும்போது அவருடைய ராஜ்யம் நிறைந்திருக்கும். ஏனென்று பார்க்கும்போது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோட காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த ஜெபத்தின் ஆவியை ஊத்துவார் என்று நாம் ஜெபிப்போம். இந்த தெய்வீக ஆராதனையின் முடிவு பாடலாக ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம்.
நாம் ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஜெபிக்க கத்துத்தாங்கப்பா. சீடர்கள் கேட்கிறது போல் நாங்கள் கேட்கிறோம். என்ன ஜெபிக்க வேண்டும், இந்த சூழ்நிலையில் எதுக்காக ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே? எங்க ஜெப வாழ்க்கையை நீர் மாற்றி எங்கள் அனைவரையும் நீர் ஜெப வீரராக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். தினமுமாக எங்களுடைய முழங்காலில் நாங்கள் மடக்கும் போது, இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் காத்திருக்கும் போது, அற்புதங்களும் அடையாளங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய சபையிலையும், எங்களுடைய பட்டணத்திலையும், எங்களுடைய தேசத்திலையும் நடக்க வேண்டும் என்று கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. பெரிய காரியங்களை கேட்கிறதுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் பரம்பிதாவே, ஆமென். பிதாவின் அன்பும் சமாதானமும் கிறிஸ்துவின் வழிநடத்துதலும் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் பரிசுத்தமும் உங்களோடையும் உங்களுடைய குடும்பத்தோடையும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.